கொள்கைகள் மட்டும் கொள்கைகளை உங்களுடைய கொள்கை நல்ல கொள்கைன்னு வச்சுக்கோங்க. அந்த கொள்கைகளை நம்பி வாக்களிக்கக்கூடிய மக்களாக இருந்தால் நீங்க முதலமைச்சர் வேட்பாளரை முன்னிறுத்த வேண்டிய தேவையில்லை, உங்க கொள்கைகளை முன்னிறுத்திருக்கலாம். இப்போ எங்க முதலமைச்சர் வேட்பாளரை முன்னிறுத்த வேண்டிய தேவை வருதுன்னா ஜெயலலிதா கருணாநிதிக்கு மாற்று நாங்கள் என்று நீங்கள் ஒருவரை முன்னிறுத்த வேண்டிய தேவை வருது. அப்போ இவருக்கும் மாற்றாக நீங்க கொள்கையை விட்டுருங்க, திமுகவினுடைய கொள்கையை விட்டுருங்க, அதிமுகவினுடைய கொள்கையை விட்டுருங்க, பாமகவினுடைய கொள்கையை விட்டுருங்க. செல்வி ஜெயலலிதா, திரு கருணாநிதி, திரு அன்புமணி ராமதாஸ் இவர்கள் 3 பேரையும் வைத்து பார்க்கின்ற பொழுது இவர்கள் 2 பேருக்கும் இணையாக வாக்காளர்கள் இருக்கக்கூடிய அளவிற்கு வலுப்பெற்று விட்டாரா அன்புமணி ராமதாஸ் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? நீங்க ஒரு செய்தி ரவீந்திரன் அவர்கள் சொல்லும்போது பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெற்ற போதெல்லாம் கூட்டணியை அடிப்படையாக வைத்து வெற்றி பெற்ற கட்சி என்று சொல்கிறார். ஒவ்வொரு முறை ஆட்சி மாற்றம் நிகழ்ந்த போதெல்லாம் அதிமுகவும் சரி திமுகவும் சரி அந்த கூட்டணி என்கிற நம்பிக்கையில் பலத்தின் மூலமாக மட்டும்தான் ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை 96 2001 நிறைய இருக்குது. எங்களுடைய கட்சி அலுவலகத்திற்கு ஜெயலலிதா வந்தார்கள். கலைஞர் அவர்கள் எங்களோடு சேர்ந்து கூட்டணி அமைக்க வேண்டும் என்று துடித்தார், நடந்தது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். எங்களுடைய கட்சி என்னன்னா தமிழ்நாட்டில் திமுக அதிமுக இல்லாமல் ஒரு அரசியல் அதிகாரத்தை பெற்றுவிட முடியாது என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறதே, அந்த அவநம்பிக்கையை உடைத்தறிய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். போட்டியாக அந்த இடத்தை பகிர்ந்து கொள்வதற்கு அவர் வாதம் வைக்கிறார். அந்த இடத்தை பகிர்ந்து கொள்வதற்கு இன்றைக்கு மதிமுக தலைமையிலான ஒரு 5 கட்சிகள் அததான் முடிக்கிறேன். 89 பாட்டாளி மக்கள் கட்சி அந்த முடிவு எடுத்தது பின்வாங்கியது. அதற்கு பிறகு மதிமுக அந்த முடிவு எடுத்தது பின்வாங்கியது. தேமுதிக முடிவெடுத்தது பின்வாங்கியது. இந்த அரசியல் இந்த கூட்டணி என்ற அந்த அடிப்படையில் அந்த வெற்றி தோல்வி என்கிற அந்த இடத்தில் ஏற்படக்கூடிய சறுக்கலின் காரணமாக மட்டுமே இந்த 50 ஆண்டு காலம் தமிழ்நாட்டை இந்த 2 இயக்கங்கள் மட்டுமே என்ன சொல்றேன், பாட்டாளி மக்கள் கட்சி அந்த இடத்தில் அமர வேண்டுமா இல்லையா என்பதை ஒரு பக்கம் ஒதுக்கி வைங்க. நான் ஒரே கேள்வி ரவீந்திரன் அவர்களுக்கு கேட்கிறேன். ஏன்னா அவர் ஒரு நடுநிலையாளராக வந்திருக்கிறார். இந்த 2 இயக்கங்களை தமிழ்நாட்டில் இருந்து விரட்டி அடிக்க வேண்டியது இந்த காலத்தில் அவசியமாக இல்லையா? இந்த விவாதத்தினுடைய முக்கிய பொருள் 2 கட்டம். நாம் அடுத்தது போவோம். முதல் கட்டம் 50 ஆண்டு காலம் ஆட்சி கேள்வி அதுதான் முக்கியமானது. என்னுடைய கேள்வி அடுத்து யார் என்பது அப்புறம். என்னுடைய கேள்வி இதே மேடையில் வாதிக்கப்பட்ட ரவீந்திரன், என்னுடைய கேள்வி என்பது இது போன வாரம் அதை இணைத்தது. என்னுடைய கேள்வி இங்க திமுகவிற்கு எதிரான மனநிலையில் இருக்கக்கூடியவர்கள் அதிமுகவுக்கு வாக்களிப்பதும் அதிமுகவிற்கு எதிரான மனநிலையில் இருக்கக்கூடியவர்கள் திமுகவுக்கு வாக்களிப்பதும் தான் காலமாக நடந்து வந்திருக்கிறது. இந்த எதிர்ப்பு அரசியல் மையப்படுத்தான் யாரோ ஒருவர் ஆட்சிக்கு வருகிறார்கள். இப்போ இந்த 2 கட்சிக்கும் எதிரான மனநிலையில் இருக்கக்கூடியவருடைய வாக்குகளை நாங்கள் பெற முனைகிறோம், அதில் என்ன தவறுங்கிற அவர் ஒரு வாதம் வைக்கின்ற பொழுது இந்த 2 கட்சிகளுக்கும் எதிரான மனநிலையில் இருக்கக்கூடிய வாக்குகளை பெறுவதற்கு மதிமுக ஒரு அணி அமைச்சிருக்காங்க தனியா. அவங்களும் சொல்றாங்க நாங்க தான் அப்படின்னு ஏற்கனவே இங்க பேசிட்டாங்க. நீங்க சொன்ன மாதிரி சீமான் ஒரு பக்கம் இருக்கிறாரு. அப்போ இந்த வாக்குகள் எந்த அளவிற்கு பிரியக்கூடிய தேமுதிக, நீங்க பாஜக சொல்றாங்க, எல்லா கட்சியும் சேர்த்து தமிழ்நாடு அரசியல்ல பாட்டாளி மக்கள் கட்சி தான் 2 இயக்கங்களுக்கு மாற்று என்று சொல்லியிருக்கிறது. அடுத்து கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் மட்டும்தான் அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார்கள். நீங்க சொல்ற மதிமுகவாக இருந்தாலும் சரி, மற்ற அரசியல் இயக்கங்கள் எல்லாமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது பாலு சொல்றாப்ல நான் ஏற்கனவே சொல்லும்போது பாமகவின் பங்களிப்பை நான் அதுல பதிவு பண்ணியிருந்தேன். நான் குறைவா சொல்ல, அது ஏதோ ஒரு இடத்தில் இந்த வாக்குகளை சிதறச் செய்து, நீங்க அதிமுகவிற்கு எதிரான மனநிலையில் ஒண்ணு இருக்குன்னு சொல்றாங்க, அந்த வாக்குகளை சிதறச் செய்து அது மீண்டும் அதிமுகவிற்கு பலம் சேர்க்குங்கிற ஒரு வாதம் வைக்கப்படுகிறது. இதை ஏத்துக்கிறீங்களா? திமுக அதிமுக தாண்டி இன்னொரு கட்சி வர முடியுங்கிற ஹோப் மக்கள் மத்தியில் வரல. ஏற்கனவே அதை ஏற்படுத்த கூடாதா? இதுதான் கேள்வி. அதை ஏற்படுத்த உங்களை போன்றவர்கள் நடுநிலையாளர்கள் ஆமாம் வேண்டும், அதற்கான வாய்ப்பில்லை, அதை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய செய்தால் தமிழகத்தின் நலன் சார்ந்த விமர்சனமாக இருக்கும். இல்ல உங்களுக்கு கோரிக்கை நியாயமான கோரிக்கை. கேள்வி இது இந்த முயற்சி இருக்கு இல்லையா, இவருடைய ஒரு முயற்சி, மதிமுகவுடைய ஒரு முயற்சி, மற்ற எல்லோருடைய முயற்சியும் திமுக அதிமுகவுக்கு மாற்றி என்று செய்யக்கூடிய முயற்சி மீண்டும் அதிமுகவை அரியணையில் அமர்த்துவதற்கு வழி செய்யுங்கிற வாதத்தை நீங்க ஏற்றுக்கொள்கிறீங்க. அது யார் வரான்னு சொல்ல முடியாது. நீங்க 2006 விஜயகாந்த் வரும்போது அதிமுக அரியணையில் அமைத்து தான் வரானாங்க. அரியணையில் அமைந்து திமுக காங்கிரஸ் பாமக கம்யூனிஸ்ட் கூட்டணி அமைஞ்சது. அது மக்கள் முடிவில் தான் கையில் இருக்குது. அதிமுக பலமான கட்சியா இருக்குது, அது வேற விஷயம். ஆனா
இன்னைக்குள்ள லெவலில் இல்லைன்னா திமுக அண்ணா திமுகக்கு எதிரான ஒரு வாக்கு வங்கி இருக்குது. அந்த வாக்கு வங்கியை எடுத்துட்டு நம்ம பலப்படுத்துவோம். நமக்குள்ள பேஸ் ஓட்டு, பாமகக்குள்ள பேஸ் ஓட்டு பிளஸ் அந்த வாக்கு வங்கியை காட்டும்போது நமக்கு பெரிய பலமாட்டு வருங்கிறது தான் எதிர்பார்ப்பு. இது வந்து 2006 வந்து விஜயகாந்த் கை கொடுத்தது. ஒரு திரைப்பட கலைஞராக இருந்தார். அவர் வந்து 214 தொகுதியிலும் கேண்டிடேட் போட்டார். 8.3% வாக்குகளை அவர் பெற்றார். 91 பாமக வந்து கடுமையாக உழைச்சி பல தியாகங்களை பண்ணி அவங்க 6% வாக்குகளை பெற்றார். 96 விஜயகாந்த் வைகோ பெற்றாப்புல மீண்டும் வந்து அந்த ஆனா இங்கதான் சின்ன முரண். இங்க என்ன முரண்னா மதிமுகவோ தேமுதிகவோ தமிழகம் முழுவதும் பரவலாக போட்டியிட்ட அளவிற்கு பாமக பரவலாக போட்டிட்டு அந்த வாக்கு சதவீதத்தை பெறவில்லை அப்படிங்கிறதா அவருடைய வாதமா இருக்குது. பரவலாக போட்டியிடல என்றாலும் கூட 89 முதுகுளத்தூர், பெரியகுளம் போன்ற இடங்கள்லையும் சவுத்துல இவங்க ஓட்டு எடுக்கலன்னு சொல்ல முடியாது. ஆனா மதிமுக தேமுதிக மாறிப்பட்ட கட்சியோட வன்னியர் சமுதாயத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கட்சி பாமகங்கிறதுல மாறுபட்ட கட்சி. திரு கருணாகரன் அவர் நேற்று பேசுகின்ற பொழுது இன்னொரு விஷயம் சொல்றாரு. எமர்ஜென்சி காலத்திலேருந்தே எடுக்கிறார். எமர்ஜென்சிக்கு பிறகு ஜனதா கட்சி உதயமாகிறது. அவர்களால் ஆட்சி அமைக்க முடிந்ததா இல்லையா? மேற்கு வங்கத்தில் 34 ஆண்டு கால ஆட்சியை வீழ்த்துவதற்கு மமதா பானர்ஜியால் முடிந்ததா முடியலையா? இங்கே ரங்கசாமி அவர்கள், அங்கே அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இதெல்லாம் உதாரணம் கட்டுறாரு. திமுகவே எடுத்துக்கங்க. காமராஜர் போன்ற மிகப்பெரிய ஆளுமையே அன்றைக்கு அசைக்க முடியாத சக்தியாக இருந்த காங்கிரஸை வீழ்த்தி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பீடத்தில் அமர முடிகிறது. அண்ணாவால் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவது. இன்னைக்கு வரை காங்கிரஸ் மீண்டும் ஆட்சியை பிடிக்க முடியலன்னு சொன்னா அரசியலில் எது வேண்டுமானால் நடக்கலாம், எங்களால் அது சாத்தியம் என்ற அவர்களுடைய வாதம். இல்லை இப்போ ஏற்கனவே கண்ணதாசன் சார் இந்த நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டாரு. ஜனதா கட்சிங்கிறது திடீர்னு உதித்த கட்சி இல்லை, பல மாநிலங்களில் வலுவான இயக்கங்களாக இருந்து அந்த மாநிலங்களுடைய வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிற கட்சிகள்லாம் ஒன்றா சேர்ந்து ஜனதா வந்துச்சு. உடனே 5 நாளில் அந்த கட்சி உருவாகி வெற்றி பெற முடியாது. ரங்கசாமி அங்கே ஒரு அசைக்க முடியாத காங்கிரஸ் முன்னணி தலைவராக இருந்து அந்த இடத்தை பிடிச்சார். இன்னைக்கு கெஜ்ரிவாலுக்கு அண்ணா ஹசாரே போன்ற தலைவர்கள் மிகப்பெரிய நீண்ட நெடிய போராட்டங்கள் நடத்தி மக்கள் பிரச்சனைகளை சந்திச்சு இன்றைக்கு அவர் ஒரு சிறிய ஒரு யூனியன் பிரதேசத்தில் அந்த வெற்றியை பெற முடிந்தது. மற்ற எல்லா மாநிலங்களையும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இருக்க திமுக அண்ணா திமுக மாதிரி தான். இன்றைக்கு கேரளாவா கம்யூனிஸ்ட் காங்கிரஸ், ஆந்திராவா 2 இயக்கங்கள், கர்நாடகாவா 2 இயக்கங்கள், இப்படி தான் நம்ம மகாராஷ்டிராவா 2 இயக்கங்கள், ஒரிசாவா 2 பிஜு பட்நாயக் ஃபேமிலி, அதுக்கு எதிரான இயக்கங்கள், இப்படி தான் போயிட்டு இருக்கு நம்ம இந்தியாவோட நிலைமை. இன்றைக்கு நம்மளே கற்பனை பண்ணி தமிழ்நாடு பூரா இருக்கோம், தமிழ்நாடோட நிற்கிறோம், நாங்கள் மாநாடுகளை போடுறோம். மாநாடுகளை யார் வேணாலும் போடலாம், எல்லா ஊர்லேயும் கூட்டத்தை சேர்க்கலாம். எல்லா 9 முதலமைச்சர்கள் இப்போ பட்டியலில் இருக்காங்க. 9 முதலமைச்சர்கள் எங்கள் ஆட்சின்னு சுவரில் விளம்பரம் போடுறாங்க, பத்திரிகையில் விளம்பரம் போடுறாங்க. தங்களை முதலமைச்சராக கருதி கொண்டு 2014 எங்கள் ஆட்சி வருங்கால முதலமைச்சர் எல்லாரும் போட்டுட்டு இருக்காங்க. 89 செல்வி ஜெயலலிதா அவர்களும் இந்த நம்பிக்கையோட தானே வந்தாரு. 91 இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையை பேசுறோம். பாமகவுடைய முயற்சி ஒரே ஒரு என்னுடைய கருத்தை சொல்லி, இதே டாக்டர் ஐயா அவர்கள் ஆரம்ப காலத்திலே என்ன நோக்கத்தின் அடிப்படையில் இந்த கட்சி தொடங்கப்பட்டதோ அதிலிருந்து திசை திரும்பாமல் இன்றைக்கு எடுத்திருக்கிற நிலையை அவர் 25-30 ஆண்டுகளுக்கு முன்பு எடுத்து அதே வழியில் வந்திருக்கலாம். வருகிற பொழுது இவர் இடையில ஏற்பட்ட எந்த கொட்சிகளை இப்பொழுது குறை சொல்லி குற்றம் சாட்டுகிறார்களோ அந்த கட்சிகளோடு மாறி 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 கூட்டணி ஏற்படுத்தி கொண்ட காரணத்தினால் அதற்கு எந்த அந்த கூட்டணி அந்த கூட்டணிகளுக்கு எந்த ஒரு நிபந்தனையும் நியமிக்காத காரணத்தினால் இந்த நிபந்தனை ஏற்றுக்கொண்டால் தான் நான் கூட்டணி சேருவேன், நீங்கள் ஊழலை ஒழிக்க வேண்டும், நீங்கள் மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்ற எந்த ஒரு நிபந்தனையும் அவர்கள் நிவிக்காமல், அந்த நிபந்தனை விதிக்காமல் கூட்டணி இருந்த காரணத்தால் மக்கள் இவர்கள் மீது சொல்வார்கள், செய்ய மாட்டார் என்ற நிலை இருக்கிறது. இன்றைக்கு பரவலாக இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை இன்னைக்கு அன்புமணி அவர்கள் மாற்றம் முன்னேற்றம் என்று வந்திருக்காரு சொன்னால், இந்த நிலையை பாமக அடைவதற்கு இத்தனை ஆண்டுகள் கழித்து தன்னுடைய குடும்பத்தில் ஒருவர் வர வேண்டிய சூழ்நிலை ஏன் ஏற்பட்டது? அப்படி ஒரு சூழ்நிலையை மருத்துவர் உருவாக்கி இருக்க கூடாது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரலாம். தனி மனித ஆளுமையை முன்னிறுத்தியே தமிழக அரசியல் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தனி மனித ஆளுமைக்கான அந்த போட்டியில், அந்த ஓட்டத்தில் செல்வி ஜெயலலிதா, திரு கருணாநிதி அவர்களோடு அன்புமணி ராமதாஸ் அவர்களால் எந்த அளவிற்கு ஓடி வெற்றி பெற முடியும், அதற்கான சாத்தியக்கூறுகளும் திட்டங்களும் பாமகவிடம் இருக்கின்றனவா? பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.